மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோட ஹார்ட் ஆஃப் சிட்டில தான் இருக்கோம். பிரியாணிக்கும் நெய் சோறுக்கும் பேர் போன ஒரு இடம் நீங்க சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ணா நகர்ல தான் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி எப்படி ட்ரெண்ட்ல இருந்ததோ அதே மாதிரி நெய் சோறும் இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்மதான் ராஜா. ஆனா வந்து வெஜ் மீல்ஸும் இந்த இடத்துல இருக்கு, நான்வெஜ் மீல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கிற ஸ்பாட் தான். ஆனா வந்து இவங்க கிட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மெனுவோட தான் குடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கிராண்ட் காக்கட்டியா அங்கதான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th கிராஸ் ஸ்ட்ரீட் சாந்தி காலனி அண்ணா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு பக்கத்துலயே ஒட்னாப்ல இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலா நான்வெஜ் மீல்ஸ் குடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஏகப்பட்ட மெனுஸ் குடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. பேர்லயே வந்து ஆந்திராவோட பாரம்பரிய உணவு இந்த இடத்துல கிடைக்கும் தெரியும். தெலுங்கானால காக்கடியான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கா, அந்த ஊரை தான் வந்து இவங்க பேரா வச்சிருக்காங்க. அப்ப நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன கிடைக்குமோ அது இந்த இடத்துல கிடைக்கும். ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. நான் வந்து மெயினா நான்வெஜ் ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியிருக்கேன். அது கூட என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். சிக்கன் லாலிபாப் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து மெயினான விஷயம். ஹைதராபாடி கோங்குரா சிக்கன் பிரியாணி. இது வந்து ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ். இதுலயும் வந்து உங்களுக்கு சைட் டிஷ் எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வந்து பீஸோட கொடுத்துருக்காங்க. இது வந்து போட்டி ஃப்ரை, போட்டி பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கு. இது வந்து சிக்கன் ஃப்ரை, களி வந்து கொடுப்பாங்க ஸ்பெஷல்ல. இது ப்ரான் ஃப்ரை, இது வந்து மட்டன், இது வந்து மட்டன் கிரேவி, இது வந்து சிக்கன் கிரேவி, கோங்குரா சட்னி, இது வந்து ஊறுகாய், ஸ்வீட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் ஒரு ஆம்லேட்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து வெஜிடபிள் துவையல், இதுவும் வெஜிடபிள் ஃப்ரை, கேபேஜ் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பஜ்ஜி கொடுத்துருக்காங்க, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இதுதான் காரக்குழம்பா, முள்ளங்கி போட்ட காரக்குழம்பு. இது வந்து பப்பு ஆல்ரெடி வந்து கூட்டு மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அது அப்பளம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர் பக்கம்லாம் நான் போறது இல்ல. நமக்கு வந்து களி இருக்கிறதுனால களியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிடலாம். மீன் குழம்புல ஒரு மீன் பீஸ் இருக்கு, அது வேணாம், வெறும் குழம்பு மட்டும் தான் எனக்கு வேணும். இன்னும் 2 இருக்கா, ஒண்ணுதான். செம்ம காரமா இருக்கும் புளியே. ஆனா களிக்கு வந்து அந்த அளவுக்கு காரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரியான காரம். இதை ரைஸ்ல பிணைஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பா காதுல இருந்து புகை வரும். நல்லா இருக்கு. அந்த களிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைசியா இருந்தாலும் நல்லா இருக்கும். இவங்களோட மீன் குழம்பு ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம சென்னை ஸ்டைல் கிடையாது. நல்லா வந்து இந்த தக்காளியோட புளிப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டா வந்து அந்த தக்காளி குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. களியுமே நல்ல பதமா கிண்டி இருக்காங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம இதுலயே மீன் வச்சு சாப்பிடுறோம். மீன் வந்து கட்லா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய ஃபிளஷ் இருக்கும். செம்ம முள்ளுப்பா. நல்ல ஒரு பீஸ் மீன் பீஸோட ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபிஷ் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, ஃபிளஷ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு, அதே மாதிரிதான் இருந்தது. எனக்கு வந்து களியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்போ நான் வந்து அவங்களே போடுறேன்னாங்க, நானே பக்கத்துல வச்சிருங்க, நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நம்ம பருப்பு பொடி எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் தாராளமா போடணும். நிறைய இருக்கு. ஐயோ 2 சைடும் ஊத்துதுப்பா. என்ன மிதக்குதுங்க அந்த கோங்குரா துவையில. பருப்பு பொடியை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கு. இது வந்து தனியா சாப்பிடும் போது அந்த அளவுக்கு காரம் இல்லை. இந்த கோங்குரா துவையிலோட சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க கீயோட சேர்த்து சாப்பிடும் போது அருமையான ஃபிளேவர் வருது. எனக்கு வந்து அப்பளம் தான் பருப்பு பொடிக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான டேஸ்ட்ல இருக்கு பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடி கூட கிரன்ச்சியா சாப்பிடும் போது அது ஒரு தனி ஃபீல் தெரியுமா. நான் பொடி பார்த்த ஆர்வத்துல சப்பாத்தியை மறந்துட்டேன். சப்பாத்தி பாருங்க, ரொம்பலாம் இல்ல, சின்னதா கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து மீல்ஸுக்கு சப்பாத்தி சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்கு இதுக்குன்னே ஒரு கிரேவியை நான் பார்த்து வச்சிருக்கேன். இது வந்து மட்டன் குழம்பு. இதுக்காகவே சப்பாத்திக்காகவே இருக்கிற மாதிரி ஒரு குருமா கலர்ல இருக்கு. அதனால நான் இதை எடுத்தேன். குழம்புனும் சொல்லலாம், குருமானும் சொல்லலாம்.
மட்டன் பீஸ்ன்னு சொல்லிட்டு இஞ்சியை கடிச்சிட்டாங்க. ரொம்ப இஞ்சி காருது. ஆனா இந்த குருமா வந்து செம்மையா இருக்கு. இந்த பரோட்டா, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ரொம்ப அறிவுபூர்வமா பேசாத அப்படின்னாதீங்க கமெண்ட்ல. எல்லாம் அதுல வந்து பெப்பரோட காரம் தான் இருக்கு. ரொம்ப வந்து காரம் தெரியல. அந்த கலர், குருமாவோட கலர் பார்க்கும்போதே தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு குழம்புல மட்டும் தான் காரம் இல்லைன்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாவோட காரம் மட்டும் தான் ஃபீல் ஆகுது. சிக்கன் குழம்பு தான். சிக்கன் குழம்புல பீஸோட தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு சிக்கன் குருமா பதத்துல இருக்கு. பச்சை மிளகா எல்லாத்துலயும் இருக்கு. இந்த பாருங்க, எலும்போட பீஸ் தான். ஆனா நல்லா குக் பண்ணிருக்காங்க. பஞ்சு பஞ்சா பிரியுது. அந்த சிக்கனோட பிளேவர் எல்லாம் இறங்கி, இது வந்து நார்மலான காரம், நமக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. காரம் இல்லைன்னா சொல்ல மாட்டா. அந்த பச்சை மிளகாவோட காரம் நல்லா இறங்கி செம்மையா இருக்கு. எனக்கு வந்து போட்டிய தனியா சாப்பிட பிடிக்காது. அதனால நான் வந்து ரைஸோட சாப்பிட்டுக்கிறேன். போட்டியில வந்து நல்லா பெப்பர் காரம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. லைட்டா அந்த ஸ்வீட்னஸ் பெப்பரோட காரத்தோட நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த மீட்டு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, இதை சாப்பிட்றதா அது சாப்பிட்றதா. அந்த துவையல், இதுல வேற வெஜிடபிள் துவையல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. இது இருக்கு அந்த வெஜிடபிள் துவையல். இது வந்து சௌச்சோ துவையல்னு சொன்னாங்க. நல்லா நல்லெண்ணெயிலே தாளிப்பு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு நல்லெண்ணெயோட மனத்தோட சாப்பிடும் போது, சில பேருக்கு வந்து நல்லெண்ணெயோட டேஸ்ட் பிடிக்காது. ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கிரேவி அப்படியே பெரட்டியே சாப்பிட்றலாம். கொஞ்சம் போன் பீஸா வந்துருச்சு, அதனால இன்னொரு பீஸ் எடுத்தேன். என்னடா மீன் குழம்புக்கு அப்புறம் எந்த ஒரு காரமும் நம்ம வாயில வரலையே அப்படின்னு பார்த்தேன். நல்ல ஒரு காரத்தோட சிக்கன் கிரேவி பண்ணிருக்காங்க. அருமையா இருக்குங்க டேஸ்ட். காரம் பிடிக்காத எனக்கே இந்த சிக்கன் ஃப்ரை பிடிச்சிருக்கு. இந்த சிக்கன் ஃப்ரையோட மீட் வந்து நல்லா குக் பண்ணிருக்காங்க. நான் வந்து குழம்புலயே பார்த்தேன், எல்லாமே வந்து நல்லா குக் பண்றாங்க சிக்கன்லாம். அடுத்தது வந்து இந்த பப்பு தான். இதெல்லாம் பார்த்தா இவ்வளவு சாப்பிடுற ஆள் மாதிரியா இருக்கு. ப்ரான்ஸ் வந்து எனக்கே வந்து 8 ப்ரான்ஸ் கிட்ட வந்திருக்கு. இதெல்லாம் இருந்தா நான் தனியாவே சாப்பிடுவேன் ப்ரான்ஸ். இது வந்து கீரை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோங்குரா பிளேவர் இதுலயும் வருது. இதுல போட்டிருக்காங்க அந்த கீரையா. சூப்பரா இருக்கு இந்த பருப்பு. ப்ரான்ஸுமே நல்லா இருக்கு. ப்ரானை வந்து நல்லா வெறும் மிளகாத்தூள்லயே ஃப்ரை பண்ணிருக்காங்க. தண்ணி எல்லாம் ஊத்தாம அப்படியே ஆயிலே ஃப்ரை பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி. நல்ல ஒரு காரக்குழம்பு இருக்கு, துவையல் இருக்கு. இந்த ரைஸ்லயே எல்லாத்தையும் சாப்பிடணும். இது வந்து நான் ஏதோ கூட்டு, அதான் காய் ஃப்ரை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்ன காய் இதுன்னு. இந்த காரக்குழம்புங்க இது அப்படின்னு. நான் ஷாக் ஆயிட்டேன். சிக்கன் லிவர் எப்படி குக் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்டே காமிச்சிருக்கேன். இதுலயுமே நல்லா பெப்பர் போட்டிருக்காங்க. அப்படியே தொட்டவுன்னு புடு அப்படியே உடையுதுப்பா. இது வந்து காரக்குழம்பு மாதிரியே இல்ல. இன்னும் காரமா நிறைய கொஞ்சமா ஊத்திட்டேனும். எனக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃபிளேவர் தான் நிறைய தெரியுது. எனக்கு சிக்கன் லிவர் நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். அதனால எனக்கு அந்த லிவரோட ஃபிளேவர் பிடிக்கல. அவங்க நல்லா தான் குக் பண்ணிருக்காங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. நிறைய பெப்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆயில்ல அப்படியே மிதக்குதுங்க எல்லாத்தையுமே. இந்த கோங்குரா துவையில வந்து நான் தொட்டுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலியே ஆகாது. அதனால இப்படி பெரட்டி சாப்பிடலாம். இதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஐலா ஃபிஷ். இது ஐலா ஃபிஷ் வந்து அப்படியே தலையோட ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்கப்பா. எண்ணெயில போட்டு பொரிச்சிருக்காங்க. அப்பதான் இப்படி ஒரு கலர் வரும். துவையல் சாதத்தோட சாப்பிடணும். இந்த துவையில வந்து ரைஸோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த ஃபிஷ் ஃப்ரையோட அல்டிமேட்டா இருக்குங்க டேஸ்ட். நான் சொன்ன மாதிரிதான் ஆயிலே அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிருக்காங்க. அந்த வெளியில ஃபிஷ்ஷோட ஸ்கின்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த காரத்தோட ஃப்ரை ஆனது ஒரு தனி டேஸ்ட் தான்ல. மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபிஷ்ஷோட பிரைஸ் வந்து 150க்கு கொடுக்குறாங்க. நானே வந்து மறந்துட்டேன், சாரி. இது வந்து தனியா தான் வாங்கணும். நீங்க இந்த மீல்ஸ் கூட வராது. பஜ்ஜின்னு ஒரு ஐட்டம் வச்சாங்க, அதை நான் சாப்பிடவே இல்லை. சின்ன பஜ்ஜியாவே எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான், கரெக்டா சொல்லிட்டேன். நான் பார்த்தவங்க சொன்ன பார்த்தீங்களா. ரசத்துக்கு வந்து நம்ம சிக்கன் லாலிபாப் வச்சுக்கலாம். இந்த ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க, 180க்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சைடிஷோட ரேட் எல்லாம் வந்து நார்மலா கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து ஹையா ப்ரைஸ் கொடுக்காம மிளகாத்தூளை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், இது லாலிபாப்பா இல்ல ஹைதராபாத் சிக்கனா அப்படின்ட்டு.
ரசத்தோட டேஸ்ட் நல்ல ஒரு தக்காளி ரசம், தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமா போட்டிருக்காங்க. பெப்பரோட ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த லாலிபாப் பத்தியும் சொல்லி ஆகணும், நல்லா கிறிஸ்பியா கார சாரமா இருக்கு. இது வந்து ஒரு லாலிபாப்போட சைஸும் பாருங்க, நிறைய சிக்கனோட ஃப்ளஷும் இருக்கு. அதே மாதிரி உன்னையே நான் ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னடா இடம் மாத்தி உட்காந்துருக்கேன்னு பாத்தீங்களா, நான் வந்து பிரியாணி சாப்பிட போறேன். இப்போ நம்ம வந்து கோங்குரா சிக்கன் சாப்பிட்டுருக்கோம், கோங்குரால வந்து கிரேவி ஏகப்பட்டது சாப்பிட்டுருக்கோம். ஆனா பிரியாணின்றது இப்பதான் ஹைதராபாடி கோங்குரா பிரியாணியா டக்குன்னு வரலங்க. இதோட பிரைஸ் வந்து 250க்கு கொடுக்குறாங்க. இடையில தான் அந்த கோங்குரா சிக்கன் சமாச்சாரம் வச்சிருக்காங்க. அந்த ஹைதராபாடி பிரியாணி எப்படி இருக்கும், மேல ரைஸ் உள்ளர கிரேவி, அதே மாதிரிதான் கோங்குராவோட எடுத்து சாப்பிடணும் இந்த பிரியாணி. பெரிய பைட்டா, ஒரே ஒரு பைட்டு சாப்பிட்டாலும் வேர்த்தான பைட்டா இருக்கணும். அது ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டுங்க இந்த பிரியாணி. எனக்கு வந்து அந்த பட்டை லவங்கம் இதோட ஃப்ளேவர் கூட சேர்ந்து இந்த கோங்குரா ஃப்ளேவர் சாப்பிடும்போது நல்ல ஒரு மசாலா புளிப்பு எல்லாமே இந்த பிரியாணியில இருக்கு. எனக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும், அதனால எனக்கு இந்த பிரியாணி வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. பட் வந்து நிறைய பேரை வந்து பிரியாணினாலே காரசாரமா மசாலாலாம் அதிகமா வச்சுட்டா சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்குலாம் இது பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த பதம் வந்து நல்லா இருக்குங்க. பிரியாணில இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லப்பா, நிஜமாவே சொல்றேன். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணி டேஸ்ட். இது 2 கையில தான் தொட்டாகணும், வேற வழி இல்ல. கிரில் பண்ணிருக்காங்க, உள்ளர அந்த காரம் எல்லாம் இறங்கி உள்ள பாருங்க. நான் ஆக்சுவலா வந்து இந்த பிரியாணி கூட தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், அதுலயே ஒரு ஃபிளேவர் இருக்கும்போது இது தேவைப்படல எனக்கு. தந்தூரியோட காரம், மின்ட் சட்னில வந்து அந்த புளிப்பும் சேர்ந்துருக்கும்ல, தயிர் மின்ட்டும் சேர்த்து போடுவாங்கல்ல. சிக்கன் நல்லா இருக்கு. இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நல்லா குக் பண்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபைனலா டெசர்ட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட கேசரியை வாங்கிட்டேன். நல்ல ஒரு செமியா கேசரிங்க. பாக்கிறதுக்கு வந்து பைனாப்பிள் புட்டிங் எல்லோ கலர்ல இருந்துச்சு, ஆனா பைனாப்பிள் புட்டிங்ல நார்மல் கேசரி டேஸ்ட் தான், ஃபிளேவர் எல்லாம் கொடுக்கலாம். நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க மீல்ஸ் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு தெரியும், ஸ்பெஷலாகவே இருந்தது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் சைடிஷ் வாங்க தேவையில்ல, ஓடுறது பறக்கிறது நீன்றது எல்லாமே அதில் வந்துடுது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் நீங்கள் வாங்கவே தேவையில்ல. எனக்கு வந்து எறாவுமே பிடிச்சிருந்தது, எறாவோட டேஸ்ட் தான் செம்மையா இருந்தது. அதே மாதிரி அவங்க சிக்கன் ஃப்ரை தான் வந்து நல்ல ஒரு காரம், களி வந்து சான்ஸே கிடையாது. அந்த மீன் குழம்பும் களியும் சேர்த்து சாப்பிடும்போது ஐயோப்பா சொல்லவே வேணாம். ஃபைனலா சாப்பிட்ட அந்த கோங்குரா பிரியாணிலாம், இவ்வளோ நாள் புட்டியா இருந்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பிரியாணி எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.